ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக டீ வந்து கொஞ்சமாக பாலில் நல்ல திக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சில டைமில் எமர்ஜென்சிக்காக டீ போடணும்னு நினச்சா கொஞ்சமாக பால் இருந்தால் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கிளாஸில் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் பால் எடுத்துட்டோம்னா இதில் அவல் சேர்க்கணுங்க. எந்த மாதிரி அவல்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பேப்பர் போலவே இருக்கும். ரொம்ப மெல்லிசா இருக்கும். கையில எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கும். இந்த அவல் வந்து நான் இப்போ ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பால் எடுக்கிறேன். இத 3 கப்பா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்க்கிறேன். ஆனா ரொம்ப மெல்லிசான அவல். பார்த்தீங்கன்னா, இதில அளவு உங்களுக்கே தெரியும். ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சேர்க்கிறேன். இந்த அவல நான் ஏற்கனவே பால்ல ஊத்தி வச்சிருக்கேனுங்களா, அந்த பால்ல இந்த அவல போட்டு ஊற வச்சிரலாம். அப்படியே இத தூக்கி அடுப்பு மேல வச்சு, அதில டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். டீ தூள் கொதிக்கும்போது, நான் வந்து மிளகு பவுடர் வந்து ஆப்வியஸ்லி எப்பவுமே சேர்ப்பேன். மிளகு பவுடர் வந்து நெறைய டைம் வந்து ஏலக்காய், மிளகு இத 2த்தையும் வந்து பவுடர் பண்ணி ஒரு டப்பால வச்சுட்டு, டீ போடும்போது அத ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து டீ தூள்லயே அத மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நார்மல் டீயா இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா எப்படி டீ போடுவீங்களோ, அதே போல போடலாம். ஜஸ்ட் இந்த அவல் மட்டும் சேர்த்தா போதும். நல்ல வந்து பேப்பர் போல இருக்கணும். அந்த அவல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, டீ முடியிற ஸ்டேஜ்ல சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சு அடுப்ப ஆஃப் பண்ணி இறக்கணும்னா, செம்ம சூப்பரா நமக்கு டீ ரெடி ஆயிடுங்க. இந்த அவல் வந்து சேர்த்த அப்புறமா நம்ம நல்லா கொதிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அவல் வந்து முழுசா வந்து மிக்ஸ் ஆயிடும் டீயோட. கொஞ்சம் லைட்டான அந்த திக்னஸ் வந்து குடுக்கும். பொதுவாவே நம்ம இந்த மாதிரி டீ போடும்போது கண்டிப்பா கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும். அதோட அவல் சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது. அ உங்களுக்கு வந்து டீ பிடிக்கும்னா, டீல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும்னா, அவல் வந்து வெறும் கடாயில போட்டு வறுத்துட்டு, தாளிப்பு மாதிரி போட்டுட்டு, இது வந்து டீயோட சேர்த்து சாப்பிட செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது, கண்டிப்பா வந்து நம்ம டீயோட அவலையும் சேர்த்து சாப்பிடுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்க வந்து டீய வடிகட்டுன அப்புறமா கூட, இந்த அவல போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா, அப்போ வந்து கொஞ்சம் திக்னஸான ஒரு அவல் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் போல சாப்பிடுறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா கிரிஸ்பியா வேணும்னா, கண்டிப்பா டீ போட்ட அப்புறமா இத வந்து சாப்பிடலாம். வடிகட்டும்போது வடிகட்டிட்டு ஸ்பூன்ல வந்து லைட்டா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியா வந்துரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் பல புதுவிதமான டிஃபரெண்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாவும் பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.